இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம வீட்டுக்கு வந்தா அவனோட தான் வருவேன்னு சொல்றான். அப்படி இல்லங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் தம் புருஷன் கூட தானே இருக்கணும்னு நினைப்பா. இப்ப நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் இந்த வீட்ல உங்க கூட தானே இருக்கேன். நீங்க இருக்கிற இடம் தானங்க எனக்கு கோவில். நம்ம தனாவும் அப்படிதானங்க நினைப்பா. அவ புருஷன் கூட இருக்கணும்னு தானே அவ நினைப்பா. நானும் அந்த கதிரும் ஒண்ணுன்னு சொல்றியா நீ? அவன் கூட என்ன ஒப்பிட்டு பேசுறியா? அவன மாதிரி நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. உன் பொண்ணும் திருந்த போறதில்ல, உனக்கும் புரிய போறதில்ல. உன்கிட்ட பேசி என் சக்தியை நான் வீணாக்க விரும்பல. இதுக்கு மேல உன் பொண்ணை எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிட போறதில்ல. அவளை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேண்டாம் ஜானகி. குழந்தையோட தொப்புள் கொடிய பொறக்கும் போதே வெட்டினாலும் புள்ள பாசம் என்னைக்கு உனக்கு விட்டு போகாது. ஆனா நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருந்தாலும் எனக்கான மரியாதையை நீ கொடுக்க போறது இல்ல. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இனிமே அவங்க ரெண்டு பேரை பத்தி என்கிட்ட பேசாது. ஏங்க, ஆனா நான் இப்ப சொல்றேன், ஒரு நாள் உன் பொண்ணுக்கு அந்த கதிரோட உண்மையான முகம் புரிய வரும். அன்னைக்கு அவளே ஓடி வந்து இங்க நிப்பா. அன்னைக்கு நான் சொன்னதுதான் சரின்னு நீயும் புரிஞ்சுப்ப.